10th standard max first midterm test various previous history question paper அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரம் ஜேகே டியூஷன் சென்டர் மதுரை. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் பார்ட் 3. ஐ ஆம் ஜெயக்குமார். 18th கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷோ தட்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் முதல் ப்ராக்கெட் இருக்கிறதா ஃபஸ்ட்டு பார்த்து ரிமூவ் பண்ணிக்கணும், ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ எஃப் கம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ், ஓகே ரைட். இந்த எக்ஸு உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது, 2x இருக்குது. ஓகே, இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் காப்பில் எக்ஸ் போட்டுட்டு பவர் ஸ்கொயர் போட்டால் போதும். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் காப்பில் 2x இருக்குது. அப்போ 2x போட்டது ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4x ஸ்கொயர். இதான் எஃப் கம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ எஃப் கம்போசிட் ஜி ஆஃப் ஹைட்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸு. ஓகே, இப்போ இந்த எக்ஸு உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ எஃப் கம்போசிட் ஜி ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் கம்போசிட் ஜி ஹைச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, இப்போ எஃப் கம்போசிட் ஜி எக்ஸு எக்ஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸு போட்டுட்டு ஸ்கொயர் போட்டால் போதும். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யாருக்காப்பில் எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ 4 போட்டுட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸு ஸ்கொயருக்கு, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 போட்டுட்டு ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி இது அப்படியே வச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு வாங்க. எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் முதல் ப்ராக்கெட் இருக்குது ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ ஜி கம்போசிட் ஹைச்சு, அப்போ ஜி கம்போசிட் ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த எக்ஸு உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ ஜி ஹைச் ஆஃப் எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஹைச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ பாருங்களேன், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது, 2 இன்ட்டு எக்ஸு. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் காப்பில் எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் என்ன வரும், 2x ப்ளஸ் 8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஜி கம்போசிட் ஹைட்ஸு எக்ஸ். இப்போ எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைட்ஸ் இது கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைட்ஸு ஆஃப் எக்ஸு. அப்போ இந்த எக்ஸு உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ எஃப் ஜி கம்போசிட் ஹைட்ஸு ஓகே ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் ஜி கம்போசிட் ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்குது, 2x ப்ளஸ் 8 இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுவீங்க, ஸோ 2x ப்ளஸ் 8 தான் ஹோல் ஸ்கொயர் போடுவீங்க. ஓகே, இங்கே ரெண்டுக்குமே காமன் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் என்ன வரும், 4x ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேர்ஃபோர் எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைட்ஸு is equal to F composite G composite H. So hence it is verified. Hence it is verified. Okay. Thank you students.